சரவணபவ ஓம். ஓம் சரவணபவ ஓம். ஓம் சரவணபவ ஓம். நேயர்களுக்கு வணக்கம். என்னடா எடுத்த உடனே ஒரு பொண்ணு தவம் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு பார்க்குறீங்களா? அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் நடக்கும்போது நம்ம மனசை அமைதியாக வச்சுக்கணுங்க. சரி, சில நேரங்களில் எப்படி வச்சுக்கிட்டாலும் அமைதியாக வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், ஒரு கோபம் வரும், ஒரு இரிட்டேஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு சகிச்சிட்டும் போக முடியாது, கோபத்தில் கொந்தளிச்சு வெடிச்சிடவும் முடியாது. இந்த மாதிரி ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை நமக்கு வரும் பொழுது நாம் நம்ம பிரச்சனைகள் எல்லாத்தையும் மனசார சொல்லி ஒரு தெய்வத்துக்கிட்ட வழிபாடு பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஜாதகத்தில் எந்த தெய்வம் அதுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்க்கலாம். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு, அதாவது இது கடக லக்ன ஜாதகம், இந்த லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், ராகு போன்ற கிரகங்கள் இருக்கு. இப்போ இந்த கிரகங்களோட இல்லாமல் செவ்வாய் பலமாக இருக்காரு. இந்த பலமான செவ்வாய் லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியோடையும் இவர் தொடர்பில் இருக்கார். அதாவது செவ்வாய், சுக்கிரன், ராகு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இந்த இடத்துல இருக்குது. ஸோ இதை மட்டும் நான் ஏன் ஹைலைட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்றத கேட்கலாம். மற்ற கிரகங்களும் இருக்குதானே ஜாதகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு, எந்த கிரகம் இருந்தாலும் ஒரு ஜாதகனுடைய திதி என்ன, அதாவது என்ன திதியில் அவர் பிறந்திருக்காரு, யோகம் என்ன, கரணம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து அவருக்கு பலமான கிரகத்தை ரொம்ப எளிமையாக கண்டுபிடிக்க முடியும். இவர் சுகர்மம் நாம யோகத்தில் பிறந்திருக்கிறாரு. கரசை கரணம், நட்சத்திரம் மக நட்சத்திரம், கரசை கரணாதிபதி சந்திரன், அதாவது லக்னாதிபதி சந்திரனே யோகமாக வருவார். ஆனால் அதை விட செவ்வாய், சுகர்மம் நாம யோகத்துக்கு செவ்வாய் யோகாதிபதி பலம் பெற்று மகர வீட்டில் உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இவர் பழனிமலை முருகரையோ அல்லது அருகாமையில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு அடிக்கடி சென்று வழிபாடு செய்யும் பொழுது இவருக்கு ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு அது தீர்வாக அமையும். நம்ம மனமுருகி வழிபடுகின்ற தெய்வமாக நிச்சயமாக அந்த தெய்வம் இருந்து அவங்கள கூடவே இருந்து காப்பாற்றும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒருத்தங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனைகளில் இருந்து அவர் மறுபடியும் மீண்டு வெளியில் வரத்துக்கு உதவி செய்யணும். கை கொடுத்து உதவி செய்கின்ற தெய்வமாக இந்த தெய்வம் இருக்கும். மீண்டும் நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.